நான் வசுந்தரா. 47 வயது விதவை, கவிஞன் ஆர்த்திகாவின் அம்மா. என் வாழ்வில் நடந்த, உணர்வுகள் நிறைந்த, மிகவும் தடைகளை தாண்டிய உறவுகளை பற்றி இப்போது சொல்லப்போகிறேன். எங்கள் வாழ்வில் நடந்த அற்புத உறவினை எனது தோழி அனுராதாவின் மகன் ரிஷான் கூறியிருப்பான். வாருங்கள், அடுத்து எங்கள் வாழ்வில் என்ன நிகழ்ந்தது என்று பார்ப்போம். அனுராதாவுடன் எனக்கு இருந்த லெஸ்பியன் உறவு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் ஒரு பெண்ணின் உடல் வெப்பம் மட்டும் போதாது. எனது மனம் வேறு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தது. அவ்வாறு இருக்கும் போதுதான் என் வாழ்வில் ஒரு இளைஞன் நுழைந்தான். அது என் தோழியின் மகன் ரிஷாந்தன். ரிஷாந்தனுடன் என் உறவு தொடங்கியது. அனுராதா 3 நாள் பாடசாலை சுற்றுலாவிற்குச் சென்றிருந்தாள். அந்த நேரத்தில்தான் எனது 2 பிள்ளைகளும் அனுராதாவின் மகன் ரிஷாந்தனும் ஒன்றாக சேர்ந்தனர். அதைப்பற்றி பகுதி 2இல் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவ்வேளை நானும் எனது சொந்த ஊருக்கு சென்றிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும். பிறகு எனது தோழி அனுராதா வீட்டுக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பு நான் அவசரமாக வந்துவிட்டேன். என் குழந்தைகள் கவினும் ஆர்த்திகாவும் வேலை மற்றும் கல்லூரி என்று வெளியே இருந்தனர். நான் வீட்டில் தனியாகத்தான் இருந்தேன். அப்போது மாலை 6 மணி இருக்கும். காலிங் பெல் அடித்தது. திறந்து பார்த்தால் ரிஷாந்தன் நின்றான். அம்மா, உங்களுக்கு கால் பண்ணினாங்களா? நான் எடுத்தேன். அவங்க ஆன்சர் பண்ணவில்லை என்றான். ஆம், நாளைக்குத்தான் வருவதாக என்னிடம் கூறினாள் என்றேன். ஓ, நான் அம்மாவிடம் ஒரு விஷயம் கேட்கணும் நினைச்சேன் என்று சொல்லி, ஆண்டி, நான் கிளம்பறேன் என்றான். அதற்கு நான், உள்ளே வா, ஒரு காபியாவது குடிச்சிட்டு போ என்று அழைத்தேன். அவன் உள்ளே வந்தான். அன்று நான் ஒரு சாதாரண நைட்டி அணிந்திருந்தேன். ஆனால் அது என் அழகை அழகாக காட்டியது. அவன் என்னை பார்க்கும்போது அவன் கண்களில் ஒரு விதமான பார்வை தெரிந்தது. கிச்சனில் காபி போட்டுக் கொண்டிருந்தேன். அவன் பின்னால் நின்றான். நான் குனிந்து காபி பவுடர் எடுத்தபோது என் பின்புறம் அவன் நின்றிருந்தா. நான் வேண்டுமென்றே சற்று குனிந்து எடுத்தேன். ஏனென்றால் நான் மேலே கூறியவாறு எனக்கு ஆரம்பத்தில் இருந்து அனுராதாவிடம் மட்டும் இருப்பது எனக்கு போதவில்லை. ஒரு ஆண்மகன் தேவைப்பட்டான். ஏனென்றால் என் கணவர் இறந்து விட்டார். என் மகனும் பெரியவனாகி விட்டான். என் மகளும் திருமண வயதை அடைந்து விட்டாள். இப்படி இருக்க நான் யாரிடம் சென்று என் உணர்வுகளை வெளிப்படுத்துவது? அனுராதா என்னுடன் பழகிய பின்னர் அனுராதாவின் மகன் ரிஷாந்தன் மீதும் எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது. அனுராதாவும் நானும் சேர்ந்த பின்னர் இதைப்பற்றி நான் அவளிடம் கூற வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் அது எப்படி என்று தான் என்னால் இதுவரை தெரியவில்லை. அவள் தன் மகனை எனக்கு எப்படி என்ற யோசனையும் பயமும் இருந்தது. அவன் என் பின்னால் நின்று என்னை பார்ப்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டி, இன்னும் முடியவில்லையா? நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவா என்றான் பின்னாலிருந்து. நான் அவனை பார்த்து, வேண்டாம், இதோ முடிந்து விட்டது என்று திரும்பி புன்னகைத்தேன். அவன் என் புன்னகையின் அர்த்தத்தை அப்பொழுது புரிந்து கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவன் பார்வை என்னில் படர்ந்தது. நானும் அவனை பார்த்த விதம் அவ்வாறுதான். பிறகு அவன், வீட்டில் யாரும் இல்லையா? நீங்க மட்டும்தானா இருக்கீங்க என்று கேட்டான். நான் அவனுக்கு பதில் கூறிக்கொண்டே காபியை கொடுத்தேன். கொடுத்துவிட்டு அவனுக்கு முன்பாக சென்று சோபாவில் அமர்ந்து கொண்டேன். அவன் என்னை ஒரு நாளும் இல்லாதது போன்று வித்தியாசமாக பார்த்தான். அவனது பார்வை எனக்குள் ஏதோ செய்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. என்னதான் அவன் மீது எனக்கு அவ்வாறு ஒரு எண்ணம் இருந்தாலும் அவனும் என் மகனைப் போன்றுதான் என்ற உணர்வு எனக்கு ஓடிக்கொண்டிருந்தது. அவன் என்னை பார்த்து சிரித்து கொண்டே, நீங்கள் ஏன் அப்படி என்ன பாக்குறீங்க என்று கேட்டான். நான் அப்பொழுதுதான் நிதானத்திற்கு வந்து என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாற்றமானேன். அதனை புரிந்து கொண்டவன் என் அருகில் வந்தான். ஆண்டி, நான் உங்களை ரொம்ப நாளாவே பார்க்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி என் கையை பிடித்து பேச ஆரம்பித்தான். நான் கணவரை இழந்து தனியாக இருந்து துன்பப்படுவதையும் எனது வேதனையையும் என்னிடம் சொல்லி அவனுக்கு அதன் வலி புரிகிறது என்று என்னிடம் கூறினான். பின்பு அவன் எனக்கு, என்னை விட வயது குறைந்த பெண்கள் மீது எந்த ஈர்ப்பும் ஏற்படவில்லை, வயது கூடிய பெண்களைதான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் எனக்கும் அவன் மீது ஆசை இருக்கு என்பதையும் அவன் அதை புரிந்து கொண்டதாகவும் தைரியமாக என்னிடம் கூறினான்.
நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவன் மீண்டும் என் அருகில் வந்து, நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்று எனக்கு தெரியும். இது வெளியே யாருக்கும் தெரிய வராது, இது நமக்குள்ளே இருக்கும் என்று சத்தியம் செய்தான். எனக்கு அவன் ஒரு மகன் போல என்று மனதில் தோன்றினாலும் நானும் ஒரு பெண்தானே. எனக்குள் இருக்கும் ஆசையும் தளிர்விட ஆரம்பித்தது. அவர் கூறியதற்கு என்னால் மறுப்பு கூட கூற முடியவில்லை. ஏதோ என் மனதில் அவன் சொல்லும் விடயங்களை தடுக்க கூட என்னால் முடியவில்லை. நான் உறைந்து போய்விட்டேன். நான், ரிஷாந்தன், இது தப்புடா. நான் உன் அம்மாவின் தோழி, உனக்கு நான் ஒரு அம்மாவை போல என்றேன். அம்மாவை போல தானே, ஆனால் அம்மா இல்லையே. இப்போது நாம் இருவரும் தனியாகத்தான் இருக்கிறோம், வீட்டிலும் யாரும் இல்லை என்றான். நான் சொல்வது அறியாமல் அவனது கண்களையே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு அப்பொழுது கடுமையாக மூச்சு வாங்கியது. நான் என் கண்களை அப்படியே மூடிவிட்டேன். ஆண்டி, எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். ரிஷாந்தன், இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொன்னேன். தெரியாது ஆண்டி, இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் என்றான். நான் 47 வயதான ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலும் நான் அதிகமாக வேலை செய்வேன். அதனால் எனக்கு பெரிதாக வயிறு இருக்காது. என்னை பார்க்கும் அனைவரும் நீங்கள் பார்ப்பதற்கு 47 வயது என்று கூற முடியாது, உங்களுக்கு 27 வயதில் மகள் இருக்கிறாளா என்று ஆச்சரியமாக எல்லாம் கேட்பார்கள். எனது வயதை கூட நான் மறந்து கன்னிப் பெண்ணை போன்று அவன் செய்யும் லீலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு என் கண்களை பார்த்து கொண்டே என் ரோஜா தோட்டத்திற்கு சென்றான். இப்பொழுது அதை கூறும் பொழுது கூட எனக்கு நனைந்து விட்டது அதனை நினைத்து. ஆண்டி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு என்றான். அடப்பாவி, நான் உன் அம்மா வயசுடா இப்படி சொல்ற என்றேன் சிரித்துக்கொண்டே. அது எனக்கு தெரியாது ஆண்டி, நான் உங்களை லவ் பண்றேன் என்றான். பிறகு அவன் என் மகளுடன் இதற்கு முன்பு இவ்வாறு இருந்ததாகவும் என் மகளும் மகனும் ஒன்றாக இருந்ததை பார்த்ததாகவும் இன்னும் அவர்களுடன் அவனும் இணைந்து கொண்டதாகவும் என்னிடம் கூறினான். எனக்கு நான் இருந்த மூட்லா என்ன சொல்வதென்று தெரியாமல் நிலை குலைந்து அவனை பார்த்தேன். அதற்கு அவன், இனி நாம் அனைவரும் ஒன்றாகவே இருப்போம், நீயும் தனியாக இருக்கிறாய், நானும் உன்னை நேசிக்கிறேன். பின்பு எதற்காக நாம் இருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை சும்மா வீணாக்குவது என்று என்னிடம் கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் கூறுவது என்று யோசித்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது அவன் என்னிடம், நீ என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டான். ஒரு நிமிடம் அவனிடம் நான் எதுவும் பேசவில்லை. அவ்வேளை நானும் அனுராதாவும் உறவில் இருப்பதை பற்றி எனக்கு இவனிடம் கூறுவோமா என்று மனது அலை பாய்ந்தது. தன்னை பெற்றெடுத்த தாய் என்னுடன் அவள் தோழியோடு உறவில் இருப்பதை தெரிந்து கொண்டால் என்ன கூறுவான் என்று பல எண்ணங்கள் என் மனதில் ஓடியது. பிறகு நான் அவனிடம் உண்மையை கூறினேன். இதை கேட்டவுடன் அவன் முகம் சற்று மாறின. பிறகு நான் அவனை அணைத்தவாறே அவனது அம்மா அப்பா இல்லாமல் தனியாக இருந்து அவதிப்படுவதையும் நானும் என் கணவரை இழந்து தனியாக அவதிப்படுவதையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்ட பிறகுதான் எங்களுக்குள் இவ்வாறான ஒரு உறவு ஏற்பட்டதாகவும் நான் அவனிடம் அனைத்தையும் தெளிவாக கூறினேன். பிறகு அவன் நார்மல் நிலைக்கு வந்தான். பின்பு நான் அவனிடம், இது அனுராதாவிற்கு தெரியக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன் என்று கூறினேன். அன்று முதல் ரிஷாந்தனும் நானும் இரகசிய காதலர்கள் ஆனோம். அனுராதா இல்லாத நேரங்களில் அவன் என் வீட்டிற்கு வருவான். நான் அவனுடன் இருப்பேன். அவன் இல்லாத நேரங்களில் எனது தோழி அனுராதாவும் இவனின் அம்மாவும் நானும் ஒன்றாக இருப்போம். இப்படியே சில நாட்கள் சென்றது. தொடரும்.